வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தார். முகமது ஷாஜகான் சொல்லி அவர் பேர். அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தான்னு சொல்லி நம்மளுக்கு சைடில் வரும், பார்த்துக்குங்க. அது என்ன கமெண்ட் சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா, எல்ஓடி லீக்கேஜ் ப்ளஸ் எல்ஓடி செக்ஷனில் எப்படி சேஃப்டியாக ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை செக்ஷனில் நான் சரியாக ஈஸியாக ரெடி பண்ணிடுறாங்க, பட் ஆனால் எனக்கு எல்ஓடி செக்ஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. இதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லி வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட டீட்டெயில் தெளிவாக கேட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம கம்ப்ளைண்ட்டு என்ன, எந்த செக்ஷனில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம அட்டன் பண்ண முடியும். கஸ்டமர்கிட்ட கம்ப்ளைண்ட் நீங்கள் போய் பார்க்கும்போதே இல்லை டிவி கொண்டு வரும்போதே உள்ளார ஏதாவது படப்படன்னு சவுண்டு வந்ததுங்களா, இல்லை ஏதாவது லீக்கேஜ் மாதிரி உஸ்ஸுன்னு மாதிரி ஏதாவது சவுண்டு வந்துட்டு இருந்ததுலான்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கஸ்டமர் தெளிவாக சொல்ல மாட்டாங்க. நம்ம கேட்டால் தான் ஆமாங்க இந்த மாதிரி வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி படப்படன்னு வெடிக்கிற மாதிரி சவுண்டு வந்தது, இல்லை உஸ்ஸுன்னு சவுண்டு வந்ததுன்னா நம்ம எல்ஓடி செக்ஷனில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அது எல்ஓடியில் எங்கேயாவது லீக்கேஜ் இருக்குதான்னு சொல்லி முதல்ல நம்ம செக் பண்ணி வச்சுக்கலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று உள்ளார படப்படன்னு வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்ஓடி செக்ஷன்லேருந்து அந்த எல்ஓடி ஒயர்லேருந்து இதை பாருங்கள், இந்த எல்ஓடி ஒயர்லேருந்து ஏதாவது பஞ்சர் ஆகிருந்தால் இந்த சின்ன ஒரு ஹோல்ஸ் மாதிரி வந்தால் கூட நம்மளுக்கு இதிலிருந்து நம்மளுக்கு வெடிக்க ஆரம்பிச்சிடும், படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த செக்ஷனில் நம்ம கையை கொண்டு போகும்போது சும்மா வேறு பார்த்துட்டு இருக்கும்போது லீக்கேஜ் ஆகும். லீக்கேஜ் ஆச்சுனாவே நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து எர்த்தடிக்க ஆரம்பிச்சிடும். படப்படன்னு வெடிக்குதுன்னு சொல்லும்போதே எல்ஓடி ஏதாவது பர்ன் ஆகிருக்குதான் முதல்ல செக் பண்ணிக்கோங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது எல்ஓடி போன எல்ஓடி தான். இதில் பார்த்தீங்கன்னா எல்ஓடி ஃபுல்லாக பர்ன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்ஓடி செக்ஷன் போயிடுச்சு, கம்பல்சரி எல்ஓடி மாற்றிட்டாகும். ஒவ்வொன்றில் இந்த பின் இருக்குது பாருங்கள், இந்த கனெக்டரில் மட்டும் நம்மளுக்கு லீக்கேஜ் வந்துகிட்ருக்கும். லைட்டாக உஸ்ஸுன்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் மைல்டாக ப்ளூ கலராக தெரிஞ்சுக்கிட்டுருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் எல்ஓடி கம்ப்ளைண்ட் தான், எல்ஓடி சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டியூப்பில் இந்த கப்பு சுருவுற இடத்துல நம்மளுக்கு லீக்கேஜ் வரும். டியூப்பில் கப்பு சுருவுற இடத்துல லீக்கேஜ் வரும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பழைய இந்த கப்பு போயிருந்தால் கப்பை மாற்றி விட்டு நம்ம இந்த டியூப்பில் பேஸ்ட்டு தடவி விட்டு ஒரு லீக்கேஜ் அரெஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு பேஸ்ட்டு ஒன்று தனியாக இருக்குது. அதை நான் வீடியோ அடுத்தது போடுறேன். அதை தடவி விட்டு போட்டோம்னா அந்த லீக்கேஜ் மேலே கப்பில் டியூப்பில் வந்து நம்மளுக்கு லீக்கேஜ் அரெஸ்ட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எல்ஓடி கப்பு ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு எர்த்தாகும். தயவு செஞ்சு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிவி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆனில் இருக்கும்போது கையை வச்சிங்கன்னா நம்மளுக்கு உசுருக்கே ஆபத்து ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 வோல்ட்டுக்கு மேலே ட்ராவல் ஆகும். இந்த எல்ஓடி காயிலேருந்து நம்மளுக்கு 10,000 வோல்ட்டுக்கு மேலே ட்ராவல் ஆகிறதுனால தயவு செஞ்சு டிவி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அதை டிஸ்சார்ஜ் பண்ணி ரிமூவ் பண்ண பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிவி ஆனில் தான் இருக்குது. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கப்பை எப்படி ரிமூவ் பண்ண சொல்லித்தரேன் பாருங்கள். கப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு 2 வழியில் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்புளி எடுத்துக்கோங்க. அது ஃப்ளாட் திருப்புளியாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். திருப்புளி எடுத்துகிட்டு நம்ம எட்ஜில் பிடிச்சிக்கலாம். கம்பியில் கையை வச்சிடாதீங்க. கம்பியில் கையை வச்சுன்னா உங்களுக்கு எர்த்து அடிச்சிடும். இந்த மாதிரி எட்ஜில் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எர்த் ஆகாது. இதை நம்ம இந்த டியூபோட எர்த்து இந்த எர்த்தோட வச்சு அதை உள்ளே இன்செர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த எர்த்தில் டிஸ்சார்ஜ் ஆகிரும். டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் நல்லா 2-3 தடவை நல்லா அடிச்சுட்டு எர்த்தோட டச் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அந்த கம்பியில் கையை வச்சிடாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கப்பை இந்த மாதிரி ஈஸியாக ரிமூவ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரையும் இதில் டைரெக்டாக கையை வச்சு ரிமூவ் பண்ண பார்க்காதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது. இது நம்மளுக்கு எர்த்த அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு செகண்ட் அடித்தாலும் உசிரே போகிற மாதிரி வலிக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஆஃபில் தான் செக் பண்ணிக்கோங்க. கையை வச்சு ரிமூவ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி திருப்புளி வச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி ரிமூவ் பண்ணும்போதும் இந்த இடத்துல கை பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, கைப்படாமல் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு இந்த பிளாஸ்டிக்கில்
கை வச்சுருக்கும்போது நம்மளுக்கு எர்த் ஆகாது. ஆனால் இந்த கம்பியில் கை வச்சிங்கன்னா எர்த் அடிக்க ஆரம்பிச்சிடும். அது கம்பல்சரி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எப்படி செக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் தான் நான் இன்செர்ட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா மறுபடியும் கப்பு போட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீட்டருக்கார டெஸ்ட் ப்ரூஃப் இருந்தால் கூட போதும். இந்த டெஸ்ட் ப்ரூஃபை இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த எர்த்து கனெக்ட் ஆகிற மாதிரி இல்லை. இதை கட் பண்ணிவிட்டு இந்த உள்ளார பின் வருது பார்த்தீங்களா, அந்த பின்னை நம்ம பாடி எர்த்தோட அந்த ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று வரும். சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கு மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று வரும். அதில் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணோம்னா டிஸ்சார்ஜ் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்ஓடி செக்ஷனில் ஈஸியாக நம்ம வேலை செய்யலாம். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. டிவி ஆஃபில் இருக்குதான்னு மட்டும் கம்பல்சரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். கஸ்டமர்கிட்ட லீக்கேஜ் இருக்குதான்னு கேட்டுக்கோங்க. கஸ்டமர் லீக்கேஜ் இருக்குதுன்னாங்கன்னா டிவி ஆன் பண்ணி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதில் எங்கேயாவது ஆன் பண்ணும்போது எங்கேயாவது படப்படன்னு சவுண்டு வருது, இல்லை லீக்கேஜ் உஷ்ன்னு வருது, ஒயரில் எங்கேயாவது லீக்கேஜ் இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கிட்ட யூஸ் பண்ணுங்கள். எல்ஓடி செக்ஷன் செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு போர்டுலேருந்து எந்த எர்த்திங்கையும் உங்களுக்கு அந்தளவுக்கு ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம மேக்ஸிமம் கையை வைக்க போகிறதே கிடையாது. டெஸ்ட் ப்ரூஃப் வச்சு தான் செக் பண்ண போகிறோம். போர்டுலேருந்து உங்களுக்கு எர்த்திங் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ முகமது ஷாஜகான் சார், பயப்படாமல் நீங்கள் கஸ்டமர்கிட்ட டீட்டெயிலாக தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் எல்ஓடி செக்ஷனில் வேலை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.